வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த நிறைந்த தகப்பனே, மகிமையான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொலைக்காட்சி வாயிலாக யூடியூப் மூலமாக இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, நீரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசுவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 763 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 763. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும்.
வாக்குகளின்படியே தப்பிதங்களை அறிவிக்கும் பாவங்களை செயல்படுத்தும் மிகவும் பிதாவே உண்டாகும்படி நாங்கள் தேவத்தையும் நீதியும் தெரிஞ்சுக்கொள்ள வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாமஸ்துவதாக பிதாஜனதாக கிறிஸ்துவே சேர்த்து போல பூமியை செய்வதாக அன்னதமனைதான் எங்களுக்குமாய் பிசைக்கணும் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனை செய்யப்படாமல் தீமையை செய்யப்படும் ராஜ்யத்தை மகிமையும் என்னிலே. ஆமென். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையே வாசிக்க வேண்டிய சங்கீதம் 18ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 18 முதல் 10 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவியில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சித்த அக்கினி புறப்பட்டது. அதனால் தலன் கொண்டது. வானங்களை தாழ்த்தி இறக்கினார். அவர் பாதாளம் கீழ் காரிருள் இருந்தது. வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் வாசிப்படியாக குறிக்கப்பட்ட வேத பாட பகுதி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாட பகுதி வாசித்து முடிந்தது. யாவரும் எழுந்து நின்று செய்திக்கு ஆயத்தமாக 724வது ஆராதனை கீதங்கள் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 724. அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்த துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார்.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, மகிமையான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகின்றோம். தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வேதத்தினுடைய மறைபொருளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். திறந்த மனதோடு வேதத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருகிறார். தொலைக்காட்சி வாயிலாக யூடியூப் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவருடைய மனதை நீர் பக்குவப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இயேசுவழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை பிள்ளைகளே, தொலைக்காட்சி வாயிலாக யூடியூப் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஓய்வு நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னதாக சொல்ல வாஞ்சிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னிடம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவர்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கடந்த நாட்களிலே பாக்கியவான்கள் யார் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள், அவருடைய நிலை என்ன என்பதை குறித்து ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே சில வார்த்தைகளை உங்கள் முன்னதாக சொல்ல வாஞ்சிக்கின்றேன். உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் 2 காரியங்கள் இருப்பதை நாம் அறியலாம். இருமை கோட்பாடு என்று சொல்வார்கள். பகல் இரவு, உயரம் குட்டை, மேடு பள்ளம், இன்பம் துன்பம் என்று சொல்லி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இரு தன்மைப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, துன்பம் மாத்திரம் இருக்கிறதா, இன்பம் மாத்திரம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை எழுப்பி நாம் விடை காண முற்படுவோம் என்று சொன்னால், துன்பமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது. இந்த இரண்டையும் நாம் ஒன்று கொண்டு பிரிக்க முடியாது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள், மாறுபட்ட 2 பக்கங்கள் இருப்பது போல ஒவ்வொரு மனிதனும் இந்த 2 நிலையையும் அவன் கடந்து வருவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீட்டில் நாம் சாப்பிட வேண்டும். அனுதினமாக 3 வேளை, சிலர் 4 வேளை, சிலர் 5 வேளைலாம் சாப்பிடும். அப்படி சாப்பிடுகின்ற ஒரு நிலை, ஆகாரம் உட்கொள்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். என்ன சாப்பாடு எப்படி நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு, மிக மகிழ்ச்சியோடு கூட நாம் அதை உட்கொள்ள நாம் விரும்புகின்றோம். அதிலே இன்பம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. துன்பம் அங்க எங்க இருக்கு என்கிற கேள்வி எழுப்பணும்னு சொன்னா, அதை உணவை ஆயத்தப்படுத்துகின்ற பணி என்று சொல்லுகின்ற போது அது மிக கடினமான ஒரு துன்பமான காரியம். அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த பின்பு பாத்திரத்தை கழுவணும் என்பது மிக வருத்தமான ஒரு காரியம். அதே வீட்டில் சமையல் பண்ணிடுவாங்க, அதுக்கு பின்னால பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணணும்னா மிக கடினமான ஒரு காரியம். அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகின்றோம். அங்கு படிக்கின்ற ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கும் 2 தன்மை இருக்கிறது. படிப்பது என்பது துன்பமான காரியம். நம்ம வீடுகளில் பார்க்கலாம், பிள்ளைகளை படி அப்படி சொல்லிட்டா அது வேப்பக்காய் மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆமா, அது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கு. அதே வேளையில படித்து முடித்து பாஸ் பண்ணி
அதிகமான மார்க் வருகின்ற போது, மற்றவர்களாலே பாராட்ட பெறுகின்ற போது அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, இன்பமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறுபாட்டு வருகிறதை அறிகிறோம். அங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, துன்பம் இல்லைன்னா இன்பம் இல்லை, இன்பம் இல்லைன்னா துன்பம் இல்லை. இரண்டுமே வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது மிக இல்லை. ஆனா பல வேளைகளிலே மனிதனுடைய நிலை என்ன? அவன் இன்பத்தை அல்லது மகிழ்ச்சியை மாத்திரம் தான் விரும்புகிறான், துன்பத்தை அவன் விரும்புவதில்லை. எந்த மனிதனும் உலகத்திலே துன்பப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இல்லை. மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானே தவிர அதற்காக கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி யாரும் விரும்புவதில்லை. ஒரு காலகட்டங்களிலே மக்கள் எல்லாம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, வயல் வேலைக்கு போவாங்க, தோட்ட வேலைக்கு போவாங்க, மற்ற காரியங்கள் மிக கடினமாக உழைப்பார்கள். இரவு சூடாக சோற பொங்கி மிக மகிழ்ச்சியோடு கூட சாப்பிட்டு தூங்குவாங்க. அது ஒரு காலம். மிக கஷ்டப்பட்டு உழைத்தார்கள், துன்பப்பட்டார்கள், அங்கே மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். ஆனா இன்றைய காலகட்டத்தை நாம் சொத்து சிந்தித்து பார்க்கின்ற போது துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு யாரும் ஆயத்தம் அல்ல, உழைப்பதற்கு யாரும் ஆயத்தம் அல்ல. ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்வாங்க. எல்லாரும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து நோகாம வேலை செய்யணுங்கிற ஒரு நிலை இன்றைய சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யாரும் கஷ்டப்படுவதற்கு ஆயத்தமாக இல்லை. எனவேதான் இன்றைக்கு விவசாயங்கள் முற்றிலுமாக இந்தியா தேசம் முழுவதுமாக தாழ்வான நிலைக்கு சென்று விட்டது என்று சொன்னால் அதற்கு இது ஒரு காரணம். உழைப்பதற்கு, சேற்றிலே கால் வைப்பதற்கு இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆயத்தமாக இல்லை. துன்பப்படுவதற்கு மக்கள் ஆயத்தமாக இல்லை என்பதுதான் அது காரியம். ஆனால் வாழ்க்கையிலே துன்பமும் இன்பமும் கலந்து இருக்கிறதை பல வேளையிலே ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையிலே சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்றது. குறிப்பாக இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் உன்னதமான ஒரு நிலையை பெற வேண்டும் என்று சொன்னா, மகிழ்ச்சியான ஒரு நிலைக்குள்ளதாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னா, இங்கே நாம் துன்பத்தை சந்தித்து ஆக வேண்டும் என்பது கட்டாயம் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்ன சொல்கிறாரு? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, அந்த வசனத்துல 4 காரியங்கள் சொல்லப்படும். என் நிமித்தம் என்று சொல்லுகின்ற போது இறை அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள், இறைவனுக்காக வாழ்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் 4 விதமான துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். முதலாவதாக என்ன செய்யணுமா? நிந்திக்கின்ற ஒரு நிலையை யார் பெறுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். வரவேளையிலே நம் வீடுகளிலே, ஸ்கூல்ல, சமுதாயத்தில் மற்றவர்களோடு கூட நாம் பழகுகின்ற வேளையில பலர் நம்மளை ஏசுவாங்க, நிந்திப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய மனமானது மிகுந்த வேதனைப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அல்லது விசுவாச வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக அல்லது எனக்காக சாட்சியாக நீங்கள் உங்களை முழு கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொள்ள முற்படுகின்ற வேளையில நீங்கள் மற்றவர்களாலே நிந்திக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுங்கள். வேத புத்தகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வாசியுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை சுழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால், அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன்.
இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமுமானவன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே சிந்திக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியானது பெலிஸ்தியரிடத்திலே மாட்டிக்கொள்கிறது. அவர்கள் கைவசப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பின்பு அந்த பெட்டியானது ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே வைக்கப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டியானது ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருக்கின்ற போது அந்த பெட்டி நிமித்தமாக கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பெட்டி நிமித்தமாக ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் பெறுகின்றார்கள். இத தாவீது பார்க்கிறார். இது கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய பெட்டி. எனவே இந்த பெட்டி நிமித்தமாக அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் என்று அறிந்த மாத்திரத்தில் அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர் முயற்சி செய்கிறார். அப்படி கொண்டு வருகின்ற வேளையில அது அந்த வசனத்தை வீடு நீங்கள் சரியாக வாசியுங்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட, ஏன்னா பல ஆண்டுகளாக உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் பக்கத்தில் இல்லை. இப்ப அது தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆரவாரத்தோடு கூட அந்த பெட்டிய ஓபேத் ஏதோ வீட்டில இருந்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வருகின்றார். அப்படி கொண்டு வருகின்ற போது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, பல வேளையிலே பண நெருக்கடி நிமித்தமாக நம்முடைய நகைகளையோ அல்லது வீடையோ அடமானம் வைத்து விடுவோம். பல ஆண்டுகளாக அது அடமானத்தில் இருக்கின்ற போது மனதுக்குள்ளதாக ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதை எப்படி மீட்கிறது, அதை எப்படி மீட்பது என்று சொல்லி எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை எப்படியாவது கஷ்டப்பட்டால் அதை மீட்டு விட வேண்டும் என்கிற ஒரு தாகம் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான வேலை வருகின்ற போது நாம் பணத்தை செலவழித்து அந்த மீண்டுமாக அந்த வீட்டையோ நகையோ திருப்பி கொண்டு வருகின்ற போது அது நம்ம கைக்குள்ள வந்த உடனே அது கொடுக்கின்ற சந்தோஷம் மிக்க அதிகமாக இருக்கும். அதே போன்று தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வருகிறார். நடனத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அவர் அந்த பகுதியை அப்படிதான் சொல்றார். ஆனால் இதை அவனுடைய மனைவி தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள். மீகா அவளுக்குள்ளதாக ஒரு எரிச்சல். இப்படி எல்லா பெண்களோடு கூட இந்த மனுஷன் இப்படி ஆடி கிடக்கான என்று சொல்லி உள்ளத்திலே நிந்திக்கிறாள். அது மாத்திரமல்ல, தாவீது வீட்டுக்கு வந்த பிறகு நேரடியாகவே தன்னுடைய ஆவேசத்தை வெளிப்படுத்துகிறார். அது நம்முடைய பாஷையில் சொல்ல, நீ எல்லாம் மனுஷனா, இப்படி ரோட்ல கிடந்து இப்படி ஆடி கிடக்க என்று பல நிலையிலே தாவீதை கடிந்து கொள்கிறாள், நிந்திக்கிறார். தாவீது மறுபடி சொல்றான், இல்ல, நான் நீசன், பாவி, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார், அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறார். இங்க நம்ம ரெண்டு காரியமும் வரும். மகிழ்ச்சியும் இருக்கு, இன்னொரு நபராலே நிந்தனையும் இருக்கு. நான் ஆண்டவருடைய பெட்டியை கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டம் நிந்தித்தாலும் எனக்கு கவலை கிடையாது என்று சொல்லி அந்த நிந்தனையை அவர் பொருட்டாகவே என்னல ஏசனை ஏசிட்டு போறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில பல வேளையிலே நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்கின்ற வேளையிலே, ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ முற்படுகின்ற வேளையிலே பலருடைய நிந்தனைக்கு உள்ளாகும். ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வது நிமித்தமாக நாம் நிந்திக்கப்படுவோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. இரண்டாவதாக அந்த வசனம் என்ன சொல்கிறது? துன்பப்படுத்தி என்று சொல்லுது. எனக்காக ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நிமித்தமாக நீ துன்பப்படுவாய் என்று சொன்னால், நீ என் நிமித்தம் என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவது நிமித்தமாக
பிறராலே நீ துன்பப்படுவாயானால் நீ பாக்கியவானாயிருப்பாய் என்று சொல்கிறார். வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இங்கே மற்றொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையில நடைபெற்ற ஒரு சம்பவம், கதையல்ல. ஆதி திருச்சபையிலே நடைபெற்ற உண்மையான ஒரு சம்பவம். பேதுருவும் யோவானும் ஆதி திருச்சபையினுடைய சிறப்புமிக்க ஊழியர்களாக கருதப்படுகின்றார்கள். அரசனாலே உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, இயேசுவை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, அவரை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கோத்திரம் தான். அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்லப்படுது. எனவே திட்டமாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அது இருக்கு. எனவேதான் ஆண்டவர் ஒரு பிறவி குருடனை சுகமாக்குகின்ற வேளையில அவருடைய பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியாது சொல்லிடுவாங்க. இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே இயேசுவை குறித்து பேசக்கூடாது, அவரை கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை பண்ணக்கூடாது. அது பேதுருடைய இயேசுடைய மரணத்திற்கு பின்பும் அதே போன்ற ஒரு நிலை. இயேசுவை யாராவது அறிவிப்பார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு துன்பம் தான். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் ஆதி திருச்சபையினுடைய சிறப்புக்குரிய நபர்களாக அவர்கள் எருசலேம் பட்டணம் தொடங்கி எல்லா பக்கமாக சென்று இயேசுவினுடைய நாமத்தை அறிவிக்கின்றார்கள். அந்த செய்தியானது பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்களுக்கு ஆத்திரத்தை கொடுக்கிறது. எனவே அவர்களை பிடித்து விசாரணைக்கு முன்பதாக நிறுத்துகிறாங்க. நீ தான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கனவே, நீங்க இனிமே பேசக்கூடாது என்று அவர்களை அடித்து அவர்களை விடுதலை செய்து அனுப்புகின்றார்கள். அங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறது, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்துக்கு விட்டு புறப்பட்டு போனார்கள். ஒருத்தர் நம்மளை அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா? நிச்சயமா மாட்டோம். ஆனா இங்கே பேதுரு யோவானுடைய அனுபவம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தது நிமித்தமாக தாங்கள் அவமானம் அடைந்ததற்காக அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் கடந்து சென்றார்கள். இதைத்தாங்க ஆண்டவர் சொல்றார். என் நிமித்தமாக நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று சொன்னா நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். திருச்சபை தோன்றிய காலம் தொட்டு இன்றைய காலகட்டம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள் என்னென்ன விதமான துன்பங்களை எல்லாம் சந்தித்தார்கள் என்று சொல்லி திருச்சபை வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டங்களிலே அனுதினமாக பல செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம். ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்த விதமாக இன்றைக்கும் அநேக மக்கள் துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது திருச்சபைக்கு வெளியே அல்ல, திருச்சபைக்குள்ளேயும் அந்த சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. இங்க வேதத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உனக்கு மகிழ்ச்சி வேணும்னா அதற்கு முன்னால நீ துன்பப்படணும். உனக்கு பரலோகராஜ்யம் வேணும்னா அதுக்கு முன்னால நீ துன்பப்படணும். என் நாமத்தை அறிவிக்க பண்ணுவது நிமித்தமாக நீ துன்பப்படுவாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்கிறார். அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இதுவிதமாக ஆண்டவருக்காக நாம் ஏதாவது ஒரு துன்பத்தை சந்தித்து விடுகிறோம் என்று சொன்னா நாம் கலங்க தேவையில்லை. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே தேவை கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தமாக நீ துன்பப்படுவாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்லி. மூன்றாவதாக இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய்.
அன்று தொடங்கி இன்று வரைக்கும், ஏன் வருகின்ற காலமும் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கின்ற ஒரு நிலை ஒருவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், அவன் மீது தீமையான காரியங்களை சொல்லி, அவன் மீது பொய்யான காரியங்களை சொல்லி அவனை குற்றப்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது, இயேசு கிறிஸ்து உட்பட. இயேசு கிறிஸ்து உட்பட இந்த உலகத்திலே சத்தியத்தை பேசுகின்ற அனைவரும் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3.5 ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்தார். இவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். அநேக மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். வேதம் தெளிவாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி. இந்த உலகத்திலே மனிதன் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்வது மாத்திரமல்ல, மறுமையிலே பரலோக ராஜ்யத்திலே அவன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்கிற காரியங்களை சொன்னார். பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கான வழிமுறையிலே அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனா அன்றைய சமுதாயம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாதபடியினால அவர் மீது பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். இவன் கோயிலை இடிச்சிட்டு 3 நாள் கட்டிடுவேன் அப்படிங்க, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்றான். ஆண்டவர் உண்மைதான் சொன்னாரு, 3 நாளிலே நான் உயிரோடு கூட வருவேன் என்பதை அவர் உண்மையாக சொன்னார். அதை புரிந்து கொள்ளாத அன்றைய மக்கள் அவரை பொய்யான நிலையிலே, வேறு விதமான நிலையிலே சிந்தித்தார்கள். தன்னை தேவனுடைய குமாரனாக சொன்னாரு, உண்மைதான் அது. நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஆண்டவர் உண்மையை பேசினாரு, சத்தியத்தை தான் பேசினாரு. சத்தியத்தை புரிந்து கொள்ளாத கூட்டம் அவரை பொய்யாக குற்றம் சாட்டுகிறது, புரிந்து கொள்ளாத நிலையில. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக திருச்சபைகளிலே, சமுதாயத்தில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் தவறாக புரிந்து கொள்வது. பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால், ஒருவருடைய செயல்பாடை தவறுதலாக புரிந்து கொள்கின்ற போது அங்கே பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு இடமாகிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவ மீதும் பல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். இங்கே ஸ்தேவானுடைய வரலாற்றை நாம் அங்கே வாசிக்கின்றோம். வாசிக்க கேட்ட வேத பகுதியில அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய வரலாற்றை பார்க்கிறோம். ஆதி திருச்சபையிலே ஒரு வைராக்கியமாக, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதனாக மிகச் சிறப்பாக பணி செய்து வந்தவர் ஸ்தேவான். ஆதி திருச்சபையிலே அவர் வல்லமையாக ஊழியம் செய்தார், நற்சாட்சி பெற்றவராக விளங்கினார். அவர் மீது முதல்ல எந்த விதமான தவறான காரியங்களும் இல்லை, ஆண்டவருக்கு மிக உகந்தவராக காணப்பட்டார். எனவே வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்ற போது மற்றவருடைய பொறாமைக்கு ஆளாகின்றார். வேத வசனங்களை அவர் எடுத்து சுட்டிக்காட்டி பேசுகின்ற போது அதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் ஆவேசப்படுறாங்க. எப்பொழுதுமே செவித்திறன் உள்ள மக்களாக இன்றைக்கு உலகத்தில் பெருங்கூட்டம் வருது. ஆரோக்கியமான வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகின மக்கள் சற்று கடினமான வார்த்தைகளை கேட்கின்ற போது அவிதமாக பேசுகிறவர்கள் மீது ஆத்திரப்படுவது ஆதி தொடங்கி இருந்து வருகிற வழக்கமா போச்சு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நாம் சென்று விடுவோம் என்று சொன்னா அது அர்த்தமற்ற பிரசங்கமாக காணப்படும். இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இல்லை என்று மறுப்பதற்கல்ல. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது வருகிறது? துன்பத்தின் வழியாக தான் வருகிறது. நாம் துன்பத்தை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை என்று சொன்னா இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுவோம். ஸ்தேவான் மிகச் சிறப்புக்குரியவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நிமித்தமாக அவர் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகின்றார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். வேதம் சொல்கிறது, என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தையை பேசி கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தினார்கள். என்ன குற்றச்சாட்டு? மோசேக்கும் எதிராக பேசுறாராம்.
தேவான் மோசைக்கு எதிராக பேசினார் என்று சொல்லி குற்றச்சாட்டு, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசுகிறார் என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் முதலாவது வைக்கிறார்கள். இரண்டாவதாக தேவனுக்கு விரோதமாக தேவதூஷணம் சொல்றான். இதுவும் அதான், தேவானுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். நியாயப்பிரமாணத்தை அவர் எடுத்து சொல்றாரு, மோசே என்னமா சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறாரு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாத நிலையிலே அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது நிமித்தமாக பின்னால் அவர் கொலை செய்யப்படுகின்றார். ஆண்டவருக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அவன் பாக்கியவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இந்த ஒரு 3 விதமான துன்பத்தில் இருந்து அவன் கடந்து செல்கின்ற போது அத்தகைய மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி அந்த அடுத்த வசனம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இப்படி நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை கேட்டு பொய்யான காரியங்களை உங்கள் மீது சொன்னா 4 காரியங்கள் சொன்னா நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன் சொன்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்க பல விதமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சாலும், பொய்யான குற்றச்சாட்டுகளை கேட்டாலும், காயப்பட்டாலும் பரலோக ராஜ்யம் உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்க பலன் மிகுதியாக இருக்கும். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்காக நாம் தீமையை அனுபவிப்போம் என்று சொன்னா பரலோக ராஜ்யத்தில் அங்க மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இந்த உலகத்துல நாம் ஆண்டவரை விட்டு விட்டு நாம் மகிழ்ச்சியை தேடி அலைந்தோம் என்று சொன்னா பரலோக ராஜ்யத்திலே நுழைய முடியாதபடிக்கு நாம் அங்கே தீமையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாவு தின்னா பணியாரம் இல்லை, பணியாரம் வேணும்னா மாவு திங்க முடியாது. நாம் துன்பத்தை சந்தித்தால் பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்கு. இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சி சந்திச்சோம் என்று சொன்னா ஆண்டவரை குறித்து சிந்தனை இல்லாமல் இறை பற்று இல்லாதபடிக்கு இறைவனை அலட்சியப்படுத்துகிறவர்களாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னா ஒருவேளை இந்த உலகத்திலே ஓரளவு சந்தோஷமாக இருப்பது போன்ற தோற்றம் கொடுக்கும். ஆனா நித்தியமாக வேதனைக்குள்ளதாக தள்ளப்பட்டு விடுவோம். எனவேதான் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாக பல உதாரணங்கள் மூலமாக நான் சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். துன்பத்தை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பிறர் நம் மீது சொல்லப்படுகின்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நித்தியமான வாழ்க்கைக்கு தகுதிப்படும் வண்ணமாக இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். இறையாசி நம்மோடு கூட தங்குவதாக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 226 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 226. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துவனுக்கு நல்ல தாரகமே. நல்ல தாரகமே
என்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதபடியிலே சற்று நேரம் அமர்ந்து உண்மை தியானிக்கும்படியாக தேவரீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வல்ல கிறிஸ்துவனுக்கு நல்ல தாவரமே என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பாடினோம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொண்டுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே மலை பிரசங்கத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்து நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான வார்த்தைகளை பொய்யா உங்கள் பேர் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆதி தொடங்கி இன்று வரை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவித்த நிமித்தமாக அநேக பிள்ளைகள் இத்தகைய துன்பமான பாதையை கடந்து சென்றார்கள் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்றைய நாட்களிலும் அதே காரியங்களை நாங்கள் அனுபவத்தின் மூலமாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இதிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள், அருளோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட ஒரு போர் வீரனை போன்று ஆண்டவரே துன்பங்களை தாங்கிக் கொள்கிற அந்த மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். யூடியூப் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக சந்திப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே கொரோனா வைரஸ் நிமித்தமாக துன்பம் கொண்டு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியானவரே உடைய இரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். உமக்காக இந்த உலகத்திலே தீங்கு அனுபவித்திருக்கு நல்ல போர் செய்வர்களாக தங்களை பக்குவப்படுத்த அத்தகைய மனப்பக்குவத்தை நீர் தருவீராக. சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆவியை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் செய்கின்ற விவசாயத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஈசாக்கு உதவித்தார், நீர் அவரை ஆசீர்வதித்து 100 மடங்கு விளைச்சல் பெற்றது போல அருமையான எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளும் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பலனை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவரை உதவி செய்வீராக. வியாபாரம் செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய கையின் பிரியாசுகளையும் தூய ஆவியானவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை சமூகத்திலே பெற்றுக்கொள்ளதற்கான கிருபை தர வேண்டும் ஜெபிக்கின்றோம். திருச்சிபுரிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கிராமங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஆணி வாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தங்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். அகில உலகத்திற்காக ஜெபிக்கின்றோம். கடந்த 8-9 மாதங்களாக தகப்பனே உபத்திரத்தோடு கூட வியாகுலத்தோடு கூட கண்ணீரோடு கூட கவலையோடு கூட இருந்து கொண்டிருக்கிற மக்களை நீ நோக்கி பார்ப்பீராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேன்மையை கனத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நீர்தாமே உதவி செய்கிறார். தொடர்ந்து முடிய மாறாத கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசுவியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மளோட விசேஷமாக தொலைக்காட்சி வாயிலாக உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் மூலமாக உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இனிமேலும் சதா காலங்களில் இருப்பதாக. Mother
உம்மை முழு உள்ளத்தோ